ஹாய்! இன்னைக்கு வந்து தட்சுக்கு வந்து அவலும், கேரட்டும் வச்சு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாவும் குடுக்கலாம், டின்னருக்கும் நீங்க தரலாம். தேவையான அளவு வந்து அவல் எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறுறதுக்குள்ளயும் கேரட் எடுத்து அது தோல்லாம் நல்லா சீவிட்டு, கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவு நீங்க கேரட் எடுத்துக்கோங்க. நான் கேரட் வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுல வந்து பீட்ரூட் வச்சு கூட பண்ணலாம். நம்ப விருப்பம் தான். இது வந்து கஞ்சி மாரி வந்துரும். நல்லா தோல்லாம் நீங்க சீவிட்டு, துருவறது வச்சு நல்லா வந்து துருவி எடுத்துக்கோங்க. இந்த கத்தி வந்து நல்லாவே யூஸ் ஆவுது. இந்த மாரி கத்தி ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும். இது நல்லா துருவி முடிக்கிறதுக்குள்ளயுமே அது நல்லாவே ஊறிடும். அப்புறம் நெறைய பேர் வந்து கேட்குறீங்க, என்ன ப்ராடக்ட் பேபிக்கு யூஸ் பண்றீங்கன்ட்டு. நான் இப்ப வரைக்கும் வந்து ஷாம்பு, ஆயில் மசாஜ் அதுக்கப்புறமா வந்து பவுடரு, லோஷன் எல்லாமே வந்து ஹிமாலயா தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்க என்ன யூஸ் பண்றீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து நல்லா துருவிட்டு, பக்கத்திலேயே வந்து சீரக தண்ணியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா ஜீரணம் ஆகும் குழந்தைங்களுக்கு. தேவையான அளவு சீரகம் போட்டு, ஒரு 2 கொதி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு, நல்லா இந்த மாரி வந்து அவல்லாம் நல்லா ஊறி இதுவாயிட்டுருக்கும். அதெல்லாம் வந்து தண்ணி எடுத்துட்டு அதில சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிட்டு, கேரட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சம். பாப்பா எவ்வளோ சாப்பிடுமோ அதோட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு நீங்க வந்து செஞ்சுனே இருங்க. இந்த மாரி வரும். அதுக்கு நல்லா முழுகுற அளவுக்கு தண்ணி வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணினே இருந்தீங்கனாலே டக்குன்னு வெந்துரும். அதுக்கப்புறம் வெந்த அப்புறமா வந்து இந்த மாரி வந்து சுருண்டு வந்துரும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இதே மாரி குடுங்க. அப்படி இல்லன்னா வந்து மிக்ஸில போட்டு கூட அரைச்சு குடுத்துக்கோங்க. தக்ஷுக்கு வந்து இது ரொம்பவே புடிச்சிருந்தது. பாப்பாவுக்கு வயிறும் ஃபுல் ஆயிடும். நல்லாவும் தூங்குவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.